இந்த 10,000 ரூபாய் பணம் தருகிறோம் என்று பழனிசாமி அறிவித்தாரே, எவனாவது ஒரு பத்திரிகையாளன் பழனிசாமி இடத்திலே 10,000 ரூபாய் பணம் கொடுத்தால் எப்படி நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவீர்கள், எந்த பணத்திலிருந்து அதை எடுத்து கொடுப்பீங்கன்னு கேட்கணும். மதிப்பிற்குரியவர்களே, கடன் வாங்குவது பற்றி பேசுறோமே, கடன் வாங்குவது எல்லா கடனும் மோசமான கடன் அல்ல. ஒரு மாநில அரசு வாங்கக்கூடிய எல்லா கடன்களும் தேவையற்ற கடன் அல்ல. ஆனால் அந்த கடன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். அந்த கடன் மூலதன செலவுகளுக்காக, அணை கட்டுறாங்க, பாலம் கட்டுறாங்க, அல்லது பள்ளிக்கூடங்கள் கட்டுறாங்க, கல்விக்கு செயல்படுத்தப்படுது, கல்விக்கு ஒதுக்கப்படுது, நீர் பாசனத்துக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னா அதெல்லாம் நல்ல கடன், நல்ல முதலீடு. இந்த திராவிட ஆட்சியாளர்கள், இந்த திமுக அதிமுக என்ன செய்கிறது தெரியுமா? நாட்டை நாசப்படுத்துவதற்காக, நாசப்படுத்தவே வாங்கிய கடன்ல எந்த வகையான மூலதன செலவுகளையும் செய்யாத இந்த அயோக்கியர்கள் மக்களுக்கு இலவசமாக 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 பணத்தை கொடுத்து நடக்குமாடா? ஏதாவது ஒரு நாட்டில் நடக்குமாடாது? கருணை தொகையா பேர் வைக்கிறாங்க, கருணை தொகை. யாருக்கு யாரா கருணை காட்டுறது? யாருக்கு யார் கருணை காட்டுவது? மக்கள் தான் கருணை காட்ட வேண்டும். மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் தான் வாக்கு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிறகு எப்படி நீங்கள் மக்களுக்கு கருணை காட்டுவீர்கள்? இது என்னடா பேர்? கருணை தொகை, உரிமை தொகை. சிந்திச்சு பாருங்க, இது எங்க கொண்டு போய் நிறுத்தும்? எங்க கொண்டு போய் நிறுத்தும் ஒரு மாநிலத்தை? இந்த கடனை எல்லாம் திருப்பி கட்டுவதற்கு இந்த 68,000 கோடி இருக்குல்ல வட்டி, இது அடுத்த வருஷம் 1 லட்சம் கோடியா வரும். இந்த 1 லட்சம் கோடியை திருப்பி கட்டுவதற்கு உன் தலையிலேயே மறுபடியும் முளகாரப்பான். பால் விலையை உயர்த்துவான், பெட்ரோல் விலையை உயர்த்துவான். பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று 2021 திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்ததை குறைத்திருக்கிறதா? பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா, ஏறி இருக்கா? பால் விலையை குறைப்போம் என்று சொன்னார்களே, பால் விலை குறைந்திருக்கிறதா, ஏறி இருக்கிறதா? நீங்கள் வீட்டிலே அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களுடைய விலை குறைந்திருக்கிறதா, ஏறி இருக்கிறதா? சொத்து வரி ஏறி இருக்கிறதா, இறங்கி இருக்கிறதா? குப்பை வரி போடப்பட்டிருக்கிறது, ஏறி இருக்கிறதா, இறங்கி இருக்கிறதா? மின்சார கட்டணம் ஏறி இருக்கிறதா, இறங்கி இருக்கிறதா? என்ன நடந்திருக்கிறது? கடைசியாக நேரடியாக அது மக்களுடைய தலையில் தான் வந்து விழும். மக்கள் தான் மீண்டும் மீண்டும் தங்களுடைய உழைப்பை கொடுத்து கொடுத்து அந்த கடனை வரியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் மிகப்பெரிய அவலம். மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிற்குள்ளாக வாக்குரிமை என்பது இந்தியர்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைத்து விட்டது. அதனாலே மதிப்பு தெரியவில்லை. இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அமெரிக்கா, அந்த அமெரிக்கா ஒரு காலத்திலே பிரிட்டன் இடத்திலே அடிமையாக இருக்கிறது. பிரிட்டன் அளவிலே சிறிய நாடு, அமெரிக்கா அளவிலே பெரிய நாடு, அளவிலே பெரிது, பரப்பிலே பெரிது. பிரிட்டன் ஒரு துணை கண்டம், அமெரிக்கா ஒரு கண்டம். விடுதலை உணர்வு கிளர்ந்தெழுகிறது. தாமஸ் பெயின் என்கிற ஒருவன் எழுதுகிறான் தி காமன் சென்ஸ் என்கிற ஒரு புத்தகம், சின்ன புத்தகம். அந்த புத்தகத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பிரிட்டன் ஒரு துணை கண்டம், அமெரிக்கா ஒரு கண்டம். ஒரு கண்டம் துணை கண்டத்தை ஆளலாம், ஒரு துணை கண்டம் பிரிட்டன் என்கிற துணை கண்டம் அமெரிக்கா என்கிற பெருங்கண்டத்தை ஆளலாமா என்று கேட்கிறான். சுதந்திர வெறி மூழ்கிறது. அமெரிக்கர்கள் போராடுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். ஆனால் அப்படி போராடி விடுதலை பெற்ற பிறகும் கூட அமெரிக்காவிலே நடந்த முதல் தேர்தலிலே மதிப்பிற்குரியவர்களே, வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, கருப்பின மக்களுக்கு வாக்குரிமை கிடையாது. போராடினார்கள், நீண்ட நெடிய போராட்டம், இழப்பு. அவ்வளவு இழப்புக்கு பிறகு போராடி பெற்ற உரிமை, வாக்குரிமை அமெரிக்காவிலே. மேற்கு ஐரோப்பாவிலே சொல்லி மாளாது அவன் வாக்குரிமைக்காக முன்னெடுத்த போராட்டங்கள். நம்மை அந்த இங்கிலாந்திலே 1928 தான் பெண்களுக்கு வாக்குரிமை உலகத்தில் இருக்கிற எவனுக்கும் சாதாரணமாக கிடைக்கவில்லை. அதன் பின்னாலே ஒரு பாரிய நீண்ட நெடிய போராட்டம் இருந்திருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அது இந்தியர்களுக்கு எளிமையாக கிடைத்து விட்டது. அதனால்தான் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய வாக்குரிமையினுடைய மதிப்பு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியவில்லை. அதை விற்கிறார்கள். 2,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். போராடி பெற்றது இது மதிப்பு மிக்கது என்று அவன் உணர்ந்ததாலே, அமெரிக்கனும் ஐரோப்பியனும் இங்கிலாந்துக்காரனும் உணர்ந்ததாலே அவங்கிட்ட எல்லாம் காசு கொண்டு போய் வாக்கு கேட்டோம்னா செருப்பு கழட்டி அடிப்பான். மதிப்பிற்குரியவர்களே, வாக்குரிமை என்பது அடிப்படை உரிமை. இந்த நாட்டிலே பேச்சுரிமை போல, நினைத்த தெய்வத்தை கும்பிடுவதற்கு உரிமை இருக்கிறதே, மத உரிமை, அந்த உரிமை போல, நினைத்த உடையை உடுத்துவதற்கு உரிமை இருக்கிறதே, அந்த உரிமை போல இந்த நாட்டிலே வாக்குரிமை. நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் காசு தருவேன், உடை உடுத்துவது உங்களுடைய உரிமைதான். ஆனால் நான் 2,000 தருகிறேன், 4,000 தருகிறேன், 5 வருடங்களுக்கு நீங்கள் ஆடை உடுத்தாமல் அம்மனமாக தெரிய வேண்டும் என்று அரசியல்வாதி சொன்னால் செருப்ப கழட்டி அடிப்பீங்களா மாட்டீங்களா? உங்களுடைய உரிமை இல்லையா அது உடை உடுத்துவது? நான் உங்களுக்கு 2,000 தருகிறேன், 4,000 தருகிறேன், 5 ஆண்டுகளுக்கு பேசாமல் வாயை மூடி இருங்கள், வாயிலே துணியை கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பீங்களா மாட்டீங்களா? ஏன்? பேச்சுரிமை என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை. பேச்சுரிமை எப்படியோ, எழுத்துரிமை எப்படியோ, கருத்துரிமை எப்படியோ, உடை உடுத்துகிற உரிமை எப்படியோ, நினைத்த கடவுளை வணங்குகிற உரிமை எப்படியோ, அப்படிப்பட்ட ஒரு உரிமைதான் வாக்குரிமை. மதிப்பிற்குரியவர்களே, ஒரு மகா பெரிய மாநாட்டினை நடத்திவிட்டு இந்த பிள்ளைகள் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். சாதாரண மாநாடு அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்ட ஒரு மாநாடு. அந்த மாநாட்டினுடைய காணொளிகளை நீங்கள் வலைக்காட்சிகளில், தொலைக்காட்சிகளில், சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். அந்த மாநாடு
மிகுந்த நேர்த்தியோடும் ஒழுங்கோடும் நடந்தது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலைந்த போதும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லை. 90-95% நெகிழி பயன்பாடு இல்லை, பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லை. தண்ணி போத்தல்கள் கொடுப்பதை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை, மாறாக அத்தேவரிய இடத்தில் குழாய்களை பதித்து அதன் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு தண்ணீரை வழங்கினோம். எங்களுடைய குருதி கொடை பாசறை முகாம்கள் அமைத்திருந்தார்கள், மருத்துவர்கள் இருந்தார்கள், செவிலியர்கள் இருந்தார்கள். அங்கே வந்திருந்த பொதுமக்கள், நம்முடைய உறவுகள் தங்கள் இரத்தத்தை, தங்கள் குருதியை தானமாக கொடுத்தார்கள். அதே போல குப்பைகளை சேகரிப்பதற்காக, அந்த இடம் குப்பையாகிவிடக் கூடாது என்பதற்காக குப்பை சேகரிக்கக்கூடிய அமைப்புகளை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். அந்த மேடையில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே நேரத்தில் அறிவித்தார்கள். குடும்பம் குடும்பமாக மக்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஜனத்திரளாக, தமிழ் தேசிய பெரும் பரப்பாக, மக்கள் கூட்டமாக, லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த கூட்டத்திலே நீங்கள் புகைப்படங்கள் கிடைத்தால் பாருங்கள், எத்தனை குழந்தைகள் பங்கு கொண்டது, எத்தனை குழந்தைகள் மகிழ்ச்சியோடு இருந்தது. அந்த பிஞ்சு முகத்தில் எழும்புகிற புன்னகை, உயர்கிற குழந்தைகளுடைய கைகள் ஒரு கொள்கைக்காக உயர்ந்தது. ஒரு புதிய தலைமுறை ஒரு கொள்கையை ஏற்று நகர தொடங்கி இருப்பதற்கான சாட்சியமாக அந்த கைகள் உயர்ந்தது. மதிப்பிற்குரியவர்களே, அந்த மாநாட்டிலே, மேடையிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்தார்கள், இந்த நிலத்திற்குள்ளாக இனி திராவிடத்திற்கும் இந்திய தேசியத்திற்கும் எதிராக தமிழ் தேசியம் மிக தீவிரமாக எழுந்து நிற்கிறது, களம் காண்கிறது. இனி தமிழர் நிலத்திற்குள்ளாக இந்திய தேசியத்திற்கு எதிராக, திராவிட தேசியத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் தன்னுடைய போரை தொடங்குகிறது. இந்த நிலத்திற்குள்ளாக இத்தனை ஆண்டு காலமும் இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றி சுரண்டி பிழைத்து மிக தீவிரமாக இந்த மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையை ஏற்படுத்திய ஏவிவிட்ட இந்த திராவிட சித்தாந்தத்தை நொறுக்குவதற்காக தமிழ் தேசியம் எழுந்து வருகிறது என்று பிரகடனப்படுத்தினார். மதிப்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிற்குள்ளாக நம் எல்லோருக்கும் வாக்குரிமை உண்டு. தேர்தல் தான் ஜனநாயகத்தினுடைய நுழைவாயில், வாக்குரிமை தான் அடிப்படை. மக்கள் தான் தங்களுடைய அரசை தீர்மானிக்கிறார்கள். ஐநா அவையினுடைய ஒரு பிரகடனம் 1948 இயற்றப்பட்ட ஒரு பிரகடனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த நிலத்திற்குள்ளாக உலகத்தில் மக்களின் ஆணைக்கு இணங்க உருவாகின்ற அரசுதான் மக்களாட்சி அரசு என்று சொல்கிறது. மக்கள் தான் அரசமைப்பில் பிரதானமானவர்கள். எல்லாமும் மக்களிடமிருந்து, வாக்காளர்களிடமிருந்து, உங்களிடமிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் அது தெரியாத மக்கள், தங்களுடைய வாக்குரிமையினுடைய வலிமையை புரிந்து கொள்ளாத மக்கள், தங்கள் கைகளிலே இருக்கிற வாக்கு சீட்டை வைத்து என்ன செய்ய முடியும் என்று தெளிவற்ற மக்கள் தொடர்ச்சியாக இந்த நிலத்திற்குள்ளாக தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மதிப்பிற்குரியவர்களே, நாங்கள் உங்களிடத்திலே சொல்கிறோம், ஒரு நல்லது ஒரு கெட்டது, இரண்டில் நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை. நமக்கு வாய்த்தது இரண்டுமே கெட்டது. இந்த இரண்டையுமே புறந்தள்ள வேண்டும், குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டும் என்பதுதான் மிகச்சரியான அரசியல் நிலைப்பாடாக இருக்க முடியும். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், பக்கத்து தொகுதியிலே ஒரத்தநாட்டிலே வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவிலே இணைந்திருக்கிறார். நான் அந்த தொகுதியை சார்ந்தவன். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரத்தநாடு தொகுதியினுடைய திமுக காரர்கள் அத்தனை பேரும் வைத்திலிங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வைத்திலிங்கம் இன்று திமுகவில் சேர்ந்தவுடன் அதே வைத்திலிங்கத்திற்கு சேவகம் செய்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மிக தீவிரமாக உழைத்து மக்களோடு நின்று ஒரு சீட்டு கிடைக்காதா இந்த தொகுதியிலே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை திமுக காரர்களுடைய கனவிலும் மண் விழுந்து விட்டது. சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் நம்மிடம் வந்து புலம்புகிறார்கள். இந்த திமுக காரனுடைய நிலை இருக்கிறதே, ஆதியிலே பிரிட்டிஷ் காலத்திலே நம்முடைய மக்களை அடிமைகளாக தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு எடுத்து சென்றார்கள். அடிமைகளாக, கொத்தடிமைகளாக. முறையான ஊதியம் கிடையாது, வசதி கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கிருந்து வெளியேவும் வர முடியாது. அது போன்ற ஒரு இருட்டு வாழ்க்கை தான் தேயிலை தோட்டங்களிலே வேலை பார்த்த மக்களுக்கான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட கோரமாக, கொடூரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக காரனுடைய வாழ்க்கை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவன் படுகிற பாட்டை. செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதி. செந்தில் பாலாஜி மக்கள் பணத்தை திருடி இருக்கிறார், கொள்ளையடித்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசுவார்கள் என்றால் திமுக காரன் கைதட்ட வேண்டும், கைதட்டினான். அதே செந்தில் பாலாஜி மிகச்சிறந்த நிர்வாகி, சிறந்த மனிதர், அவர் ஊழல் செய்யவில்லை என்று ஸ்டாலின் பேசினால் அதையும் கேட்டுக்கொண்டு அவன் கைதட்ட வேண்டும். அப்ப அவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க நீங்க. அது எப்படி?
ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அது என்ன கரும யுத்தம் என்று இன்று வரை தெரியவில்லை. ஆட்களை சேர்த்துக் கொண்டிருந்தார். காலம் கடந்தது. ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டான். கூட இருந்த அத்தனை பேரும் விட்டுட்டு போயிட்டான். வழக்கு தொடுத்தார், சட்ட போராட்டங்கள் செய்தார், பலனளிக்கல. கலந்தாய்வு கூட்டம் போட்டு பேசிக்கொண்டே இருந்தார். என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்க முடியல. கடைசியா ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் அவர் மட்டும்தான் இருந்தார். அவருக்கு அவரே ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமைக்கு போய்விட்டார். வேறு வழிவாய்ப்பு இல்லை. தன் வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை எதிர்த்தோமோ அந்த கட்சியிலே போய் சரணாகதி அடைந்து விட்டார் ஓபிஎஸ். இந்த ஓபிஎஸ் மீது தம்பி சொன்னது போல பல குற்றச்சாட்டுகளை வைத்தது இந்த திமுக. இன்றைக்கு திமுகவில் சேர்ந்தவுடன் ஓபிஎஸ் புனிதராகி விடுகிறார், பண்பானவராகி விடுகிறார், அடக்கமானவராகி விடுகிறார், சிறந்த நிர்வாகியாகி விடுகிறார். திமுக காரனுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இன்றைக்கு திமுகவில் கோலோச்சக்கூடிய அத்தனை பேருமே அதிமுகவில் இருந்து வந்தவன். செந்தில் பாலாஜியில் இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணனில் இருந்து, சேகர் பாபுவில் இருந்து அத்தனை பேரும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள். எங்கள் கட்சியில் இருந்து கூட ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் சீட்டு கேட்டு சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார் கோயம்புத்தூரில். அப்போ என்ன பிரச்சனைனா, அடிப்படையில் திமுக காரனுக்கு என்னடா கட்சிக்காக 30 வருஷம் 40 வருஷம் உழைக்கிறோம், பொசுக்குன்னு அதிமுக இருந்து வந்துடுறாங்க, அமைச்சர் ஆயிடுறாங்க, எம்எல்ஏ ஆயிடுறாங்க. நம்ம எதுக்குத்தான் இருக்கோம் விளங்கல, தெரியல. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதிமுகவில் இருக்கக்கூடியவன், அமைச்சராக இருக்கக்கூடியவன், எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவன் திமுகவிற்கு சென்றாலும் அமைச்சராக முடியும், எம்எல்ஏவாக முடியும் என்றால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன வித்தியாசம்? கொள்கை அளவிலே என்ன வித்தியாசம் இருந்திருக்கிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும்? இவர்கள் ஆட்சியிலே வழக்கொள்ளை நடக்கிறது, மலைகள் வெட்டப்படுகிறதா? திமுக ஆட்சியிலும் வெட்டப்படும், அதிமுக ஆட்சியிலும் வெட்டப்படும். சாராயத்தை டாஸ்மார்க்கிலே வித்து இந்த நிலத்திற்குள்ளாக மக்களுடைய நலத்தை சீர்கெடுக்க முடியுமா? அது திமுகவிலும் முடியும், அதிமுகவிலும் முடியும். சாதி கலவரங்கள், மத கலவரங்கள் திமுகவில் நடக்குமா? அதிமுகவில் நடக்கும். ஸ்டெர்லைட் ஆலையிலே துப்பாக்கியாலே சுட்டு அப்பாவி மக்களை கொள்வார்களா? இவர்களும் சுட்டுக் கொள்வார்கள். இவர்களிடத்தில் லஞ்சம் உண்டா, ஊழல் உண்டா? இவர்களிடத்திலும் லஞ்சம் உண்டு, ஊழல் உண்டு. மதிப்பிற்குரிய மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சியை விட்டு விடுங்கள். எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, எந்த கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்தாலும் சரி, நீ விவோ அலுவலகத்திலே லஞ்சம் கொடுக்காமல் ஒரு சான்றிதழ் வாங்கியதுண்டா? உன்னுடைய நிலம் பரம்பரையாக உனக்கு வந்த நிலம். பட்டா உன்னிடத்தில் இருக்கிறது, பத்திரம் உன்னிடத்தில் இருக்கிறது. அரசாங்கம் கம்ப்யூட்டர் சிட்டாவுல, கணினி சிட்டாவுல பேர் மாத்திர போது தப்பா மாத்திடுறான். அவன் தப்பது, அவனோட தப்ப அவன் சரி செய்யணும். ஆனா பத்திரம் பதிவு பண்ணணும், நிலத்தை மாத்தி எழுதணும்னா நம்ம தூக்கிட்டு நாய் மாதிரி அலையணும். ஆர்டி ஆபீஸ் போகணும், தாலுகா ஆபீஸ் போகணும், விஓ ஆபீஸ் வரணும், இங்க இருந்து அங்க அனுப்புவோம், அங்க இருந்து இங்க அனுப்புவோம், இங்க இருந்து அங்க அனுப்புவோம். மாத்தி வாங்குறதுக்குள்ள செத்து போயிடணும். யார் செய்த தவறுடாது? யார் செய்த தவறு? அரசாங்கம் செய்த தவறு. கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து அடிச்சாமர் அவன் செஞ்ச தப்பு. நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? சிந்திச்சு பாருங்க, என்ன மாற்றம் இருக்கிறது. விவசாய பெருமக்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அனைவரும் இந்த பகுதியில விவசாய பெருமக்கள் 100 குழியில 200 குழியில 1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல வெம்பாடுபட்டு விதை வாங்கிட்டு வந்து விதைச்சு நாத்து விட்டு, நாத்து பறிச்சு, நாத்து நட்டு, களை எடுத்து, 3 உரம் போட்டு, ராத்திரி பகலா முழிச்சிருந்து தண்ணி விட்டு, பூச்சி மருந்து அடிச்சு, நெல்ல அறுத்து வெம்பாடுபட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்றுக்கு கொண்டு போனா மூட்டைக்கு 30 ரூபா, மூட்டைக்கு 40 ரூபா. எந்த ஆட்சியா இருந்தாலும் நடக்கும். திமுக இருந்தாலும் நடக்கும், அதிமுக இருந்தாலும் நடக்கும். கூடி நிற்பதில் யாராவது ஒரு விவசாயி இருந்தால் 30 ரூபா நான் மூட்டைக்கு கொடுக்காம என் நெல்லை எடுத்துக்கிட்டான்னு சொல்லு பாப்போம். மனசாட்சியோட சொல்லு. என்னடா அரசாங்கம் இது? என்ன வேறுபாடு இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? கும்பகோணத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம், வாத்தியாருங்க 2 நாளைக்கு முன்னாடி வாத்தியாருங்க ஸ்பெஷல் கிளாஸ்ல 7 மாணவிகள் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த மாணவிகளிடத்துல தப்பா நடந்துக்கிட்டு வாத்தியாருங்க அழுது கதறி அந்த மாணவிகள் வெளியில ஓடி வருது. அந்த மாணவியை கூப்பிட வந்த அவங்க அப்ப தகப்ப அந்த பள்ளி வாசல்ல புள்ள ஓடி வரத பார்த்துட்டு பதறான். என்னடா நாடு இது? அதே கும்பகோணத்துல அதே போல ஒரு பள்ளி ஆண்டு விழாவுல காவிரி ஆத்துக்கரையில உட்கார்ந்து 4 மாணவிகள் 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் 4 பேர் ஒன்னா சேர்ந்து சாராயம் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாடா. தள்ளாடி ஆசிரியர்கள் கேட்கும் போது கேட்கிற கேள்வி கூட புரியாம தலை சுத்தி கீழே விழுந்தாடா. என்ன நடக்குது? டாஸ்மாக் மதிப்பிற்குரியவர்களே, டாஸ்மாகினுடைய விற்பனை இந்த திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் போட்டி போட்டு நடக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், 2006 எனக்கு முன்பாக பேசியவர்கள் பேசினார்கள். 2006 டாஸ்மாகினுடைய ஆண்டு வருமானம் 6000 கோடி. 2026 அதே டாஸ்மாகினுடைய ஆண்டு வருமானம் 48,000 கோடி. 8 40 6 8 48 8 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 8 மடங்கு. எப்படி உயர்ந்தது? இந்த அயோக்கியர்கள் தான், இந்த திமுக அதிமுக தான்
தேர்தல் அறிக்கையிலே பூரண மதுவிலக்கு என்று பொய் சொல்வார்கள். இவர்கள் தான் பொய் சொல்வார்கள். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை கொடுக்கிறவன் எப்படிடா 48,000 கோடிக்கு சாராயம் விற்க முடியும்? மதிப்பிற்குரியவர்களே, சராசரியாக தமிழகத்திலே ஒரு நாளிலே 130 கோடியில் இருந்து 170 கோடி வரை சாராயம் விற்கிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு. கடந்த தீபாவளிக்கு 790 கோடிக்கு சாராயம் வித்திருக்கிறது. பொங்கலுக்கு 725 கோடிக்கு சாராயம் வித்திருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 48,000 கோடி சாராயம் மட்டும் விற்கிறடா. இந்த 48,000 கோடி என்பது மதிப்பிற்குரியவர்களே, இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாய் இருக்கிறது பாருங்கள். ஒரு மாநில அரசுக்கு வருவாய் வருகிறது அல்லவா, அந்த வருவாயிலே 39% 100 ரூபாய்க்கு 39 ரூபாய் சாராயத்திடமிருந்து வருகிறது. ஏன் இவர்கள் சாராயத்தை ஒழிக்க மாட்டார்கள்? ஏன் இவர்கள் டாஸ்மாகை ஒழிக்க மாட்டார்கள்? டாஸ்மாக் வருமானத்தில் தான் இந்த அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாகிலே விற்பனை குறைந்தால் அவன் கொடுத்த டார்கெட்டை கடைக்காரர்கள் அச்சீவ் பண்ணல அப்படின்னா கலெக்டரை கூப்பிட்டு ரைடு விடுவாங்க. ஏன் விக்கலன்னு கேட்பாங்க. அப்ப என்ன, திணிச்சு அழுத்தி ஒரு சமூகத்துக்கு சாராயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற வேலையை இந்த அரசாங்கம் பாக்குது. கேவலத்திலும் கேவலம்டா. உலகத்துல எந்த அரசாங்கமாவது தன் மக்களுக்கு ஊட்டி கொடுக்கறத தொழிலா வச்சிருக்குமா? இந்த சாராயத்துல மட்டும் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பெரிய வேலை? ஒன்னு விவசாயம், இன்னொன்னு கூலி தொழில். ஒன்னு விவசாயியா இருப்பான், இல்லைன்னா பெயிண்ட் அடிக்க போவான், சித்தாலா போவான், கொத்தனாரா போவான், ஆசாரியா போவான். அதுதான் அவனோட வேலை. ஒரு நாளைக்கு 700 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய், 1000 ரூபாய் சம்பளம். ஒரு வருஷத்துக்கு 700 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம்னு வச்சுக்கிட்டா, ஒரு மாசத்துக்கு ஒரு 21,000 ரூபாய் 30 நாள் வேலைக்கு போறான்னு வச்சா கூட, அந்த 30 நாள் வேலைக்கு போன அந்த 21,000 ரூபாயில ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல 200 ரூபாய் செலவு பண்றான்னா, ஒரு மாசத்துல மதிப்பிற்குரியவர்களை 6,000 செலவு பண்றான். ஏண்டா, உழைக்கிற காசுல உயிரை வருத்தி உழைக்கின்ற பணத்துல 3ல் 1 பங்கு வெறும் சாராயத்துக்கு மட்டுமே போகுதுடா. இது எவ்வளவு பெரிய யோக்கியத்தனம்டா. கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்களே உழைப்பு சுரண்டல், பொருளாதார சுரண்டல் என்று. இதுதான்டா உழைப்பு சுரண்டல், இதுதான்டா பொருளாதார சுரண்டல். அதை எப்படி இந்த மது என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துகிறது? தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை குற்றங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு வகையில் மது விளையாட்டுகிறது. அத்தனை சாலை விபத்துக்கள், பெரும்பகுதியான சாலை விபத்துக்கள் மதுவினாலே, சாராயத்தினாலே நடக்கிறது. நீ சிந்திச்சு பாரு. கம்யூனிசம் சொல்லுது உழைப்பு தான் மிக அற்புதமான ஒரு விடயம். நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளினுடைய மதிப்பை உயர்த்தி தருவது அதற்குள்ளாக செயல்படுகிற உழைப்பு தான். அந்த உழைப்பு வலிமை நிறைந்தது. அந்த உழைப்பு பொருட்களின் மதிப்பை பெருக்குகிறது. அதுதான் உழைப்பு சக்தியினுடைய சிறப்பு என்று கம்யூனிசம் சொல்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, இந்த தாளிலே இருந்து உழைப்பை எடுத்து விட்டால் இது வெறும் கூழ். இதிலிருந்து உழைப்பை எடுத்து விட்டால் அது வெறும் மரம். மரத்தில் இருந்து உழைப்பை எடுத்து விட்டால் வெறும் விதை. உழைப்பு தான் ஒவ்வொன்றையும் மாற்றி கொண்டு வந்திருக்கிறது. அந்த உழைப்பு சக்தியை வைத்துக் கொண்டுதான் உழைத்து ஊதியம் பெற்று மனிதன் வாழ்கிறான். இந்த சாராயம் என்ன செய்து தெரியுமா? இவர்கள் கொடுக்கிற இந்த கேவலங்கட்ட சீப்பான மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உபாதைகளை கொண்டு வரக்கூடிய இந்த கேவலங்கட்ட சாராயம் என்ன செய்து தெரியுமா? ஒருவன் உழைக்கிற காலத்திலே அவன் தொடர்ச்சியாக மது அருந்துவான் என்றால் 30-35 வயசுல அவங்கிட்ட இருந்து உழைப்பு சக்தி எடுத்துருது. 35 வயசுல முடிஞ்சு போயிருது அவனுடைய வாழ்க்கை. வெயில்ல நின்னா சுடுதும்பா, வெயில்ல வந்தா மயக்கம் வருதும்பா, தண்ணி அடிக்காம இருக்க முடியாது, கை நடுக்கும், கால் நடுக்கும், அவன் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக வீணா போகும். சிந்திச்சு பாருங்க. இதே பட்டுக்கோட்டையில எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் யோசிச்சு பாருங்க. கருத்தரிப்பு மையம் எத்தனை இருந்தது ஒரு காலத்துல? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கருத்தரிப்பு மையம் இருந்தது? ஏன் இன்னைக்கு ஏன் இவ்வளவு இருக்கு? குழந்தை பிறக்கலடா, ஏன் பிறக்கல? இந்த சாராயத்தினால பிறக்கல. சந்ததி எழுது. இவர்கள் எப்படி சாராயத்தை நிறுத்துவார்கள்? மதிப்பிற்குரியவர்களே, டாஸ்மாக்ல விற்கப்படுகிற சாராயம் அரசிற்கு 48,000 கோடி ரூபாய் வருவாயை கொடுக்கிறது. சரி, இந்த டாஸ்மாகிற்கு சாராயம் வருகிறது, அது எங்கிருந்து வருகிறது? இதே அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளில் இருந்து வருகிறது. பக்கத்திலே கூட டிஆர் பால் நடத்தி கொண்டிருக்கிறார் சாராய ஆலை. சிந்திச்சு பாருங்க. ஆக எவன் ஒருவன் ஆளுகிறானோ, எவன் ஒருவன் அரசியல்வாதியோ, அவனுடைய தொழிற்சாலையிலேயே சாராயம் உற்பத்தி ஆகிறது. அவனிடத்திலே காசு கொடுத்து சாராயம் வாங்கப்படுகிறது. அந்த சாராயம் டாஸ்மாக் வந்து விற்கப்படுகிறது. அதனுடைய வருமானம் அரசாங்கத்திற்கு போகிறது. டாஸ்மாக் பக்கத்திலே இந்த மனமகிழ் மன்றம் என்று ஒன்று வைத்திருப்பார்களே, பார். அந்த பார் கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதே கட்சிக்காரன், இதே திமுக காரன், இதே அதிமுக காரன். அப்ப உனக்கு தொழிற்சாலையில உனக்கு லாபம், விற்கும் போது லாபம், பார டெண்டர் எடுத்து அதுலயும் லாபம். கோடி கோடியா எவ்வளவு பணம்டா. ஏண்டா, ஒருத்தனுடைய உழைப்பை எடுத்து கிட்னி போயிடுதுடா, ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடறான்டா, குடல் அழுகி போயிடுதுடா, குழந்தை பிறக்க மாட்டேங்குதுடா. என்ன இருந்தாலும் சாராயத்தை ஊத்தி கொடுத்துவதை இவர்கள் நிறுத்தவே இல்லை, நிறுத்த மாட்டான். இது ஒரு நாடாது. இது எவ்வளவு கேவலம் கட்ட ஆட்சி இது. ஏண்டா, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அதிமுக பழனிசாமி அறிவிக்கிறாரே, என்ன அடிப்படையில் அறிவிக்கிறார்? எந்த முட்டா பைய செய்வாங்க?
திமுக 5000 ரூபாய் கொடுக்கிறது. என்ன மயக்க கொடுக்கிறது? என்ன உங்களுக்கு பொருளாதாரம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மாநிலத்தை எப்படி பொருளாதாரத்தில் மேம்படுத்த முடியும் என்று தெரியுமா? இந்த இலவசமாக கொடுக்கிற பணங்கள் எல்லோர் கைகளிலும் இன்னும் 10 ஆண்டுகளில் திருவோடை ஏந்த வைத்து விடும் என்று உங்களுக்கு தெரியுமா? நாஸ்தியாயிருண்டா நாடு. எனக்கு முன்பே பேசியவர்கள் சொன்னது போல சுதந்திர இந்தியாவிலிருந்து 2021 வரைக்கும் 70 ஆண்டு காலம் அரசினுடைய கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுகளில் அரசினுடைய கடன் 5.5 லட்சம் கோடி, மொத்தம் சேர்த்து 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வைத்திருக்கிறது. இந்த கடனை பற்றி கேள்வி கேட்டால் தமிழ்நாடு திட்டக்குழு இணை இயக்குனர் ஒரு மடையா இருக்கான், ஜெயரஞ்சன் அவன் பேரு. அவன்லாம் திட்டமிட்ட அந்த நாடு விளங்குமாடா? ஜெயரஞ்சன் பேசுகிறார், என்ன சொல்றார்? கடனை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? கடனை பத்தி மக்களுக்கு என்ன அக்கறை? யாரு? ஒரு அரசு அலுவலர். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறான். நாங்க கவலைப்படாம யாரா கவலைப்படுவது? கடனை பற்றி யார் கவலைப்படுவது? பொருளாதாரத்தின் பொது விதிக்கே எதிரானது இவர்கள் பேசுவது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் பினான்ஸுக்கே, பப்ளிக் பினான்ஸுக்கே எதிரானது இவர்கள் பேசுறது. ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தன் நாடு எவ்வளவு கடன் வைத்திருக்கிறது, ஏன் வைத்திருக்கிறது என்று கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. கடன் வாங்கு, நான் தப்புன்னு சொல்லல, எல்லாரும் கடன் வாங்குறான். ஆனா அந்த கடனை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? எதற்காக? மதிப்பிற்குரியவர்களே, 2025 68,000 கோடி, 68,000 கோடி கடனுக்கு வட்டி மட்டும் கட்டியிருக்கான். வட்டி மட்டும் தமிழ்நாடு அரசு முதல்ல திருப்பி கொடுக்கல. கடனுக்கு வட்டி மட்டும் 68,000 கோடி. இந்த 68,000 கோடி யாருக்கு போக வேண்டியது? இதே ஒரத்த நாடு, இதே பட்டுக்கோட்டை, இதே பாப்பா நாடு, இதுல இருக்கிற கிராமங்கள், இது போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த கிராமங்களை மேம்படுத்துவதற்கு, அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவதற்கு, ஆத்துக்கு படிதர கட்டத்துக்கு, மகப்பெரு மருத்துவமனைகள், குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மகப்பெரு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதற்கு ஒதுக்கப்படுகிற நிதிடா அது. 68,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. 2024-25 மதிப்பிற்குரியவர்களே, 1 ரூபாய் மாநில அரசுக்கு வருமானம் வருதுன்னா அந்த 1 ரூபாயில 14.1 பைசா வட்டி, வெறும் 10 பைசா முதலீடு. நாடு வழங்குமாடா? முதலீட்டு செலவு, மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பணம் எப்படி உற்பத்தியாகும்? மதிப்பிற்குரியவர்களே, ஒரு தனியார் நிறுவனம் பணத்தை உற்பத்தி செய்வது போல ஒரு அரசாங்கம் உற்பத்தி செய்ய முடியாது. அதுக்கு அந்த மாதிரி எந்த வாய்ப்பும் கிடையாது. அரசாங்கத்திற்கு பணம் வர வேண்டும் என்றால் அதற்கான பிரைமரி சோர்ஸ், முதன்மையான வருமான மூலம் மக்களிடமிருந்து பெறப்படுகிற வரிதான். நீங்களும் நானும் சேர்ந்து கட்டுகிற வரிதான். இந்த 5 ஆண்டுகளில் இந்த வரி எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது? அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொத்து வரி உயர்ந்திருக்கா? உயர்ந்திருக்கு. 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்திருக்கு. சொத்தில் இருந்து உற்பத்தி ஆகிற குப்பை வரி உயர்ந்திருக்கு. சொத்து வரி தான் போட்டல, அப்புறம் குப்பை வரி. மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. 2 தடவை 3 தடவை 4 தடவை உயர்ந்திருக்கு. இந்த மின்சார கட்டணத்தில் செய்யற பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம் மாதிரி இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வேற எவனும் செய்ய முடியாது. திமுக 2021 தேர்தல் அறிக்கை கொடுக்குது. என்னன்னு கொடுக்குது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை எடுப்போம்னு சொல்லுது. ஏன் மாதம் ஒரு முறை எடுக்கணும்? இப்ப என்ன பண்றான்? 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறான். எத்தனை யூனிட் இலவசம்? 100 யூனிட் இலவசம். 100 யூனிட்டுக்கு மேல போனா பணம் கட்டணும். அந்த பணத்தை எப்படி கட்டணும்? 100 யூனிட்ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை. ஒரு உதாரணத்துக்கு 1 ரூபாய் 50 பைசான்னு வச்சுப்போம். 300ல இருந்து 500 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை 2 ரூபான்னு வச்சுப்போம். 500ல் இருந்து 700 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை 3 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க சிந்திச்சு பாருங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை இபி பில் எடுக்கிறான். மக்கள், அரசியல் கட்சிகள் 1 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்க சொல்லி போராடுது. ஏன் போராடுது? ஏனென்றால் 2 மாசத்துக்கு நான் பயன்படுத்தின அந்த மின் அளவை நீ மொத்தமா சேர்த்து எடுத்தா 400 யூனிட் வருதுன்னு வச்சுப்போமே. 400 யூனிட், ஒரு யூனிட் வந்து 2 ரூபான்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 400 × 2 800 ரூபாய். அதானே? அப்படிதானே எடுக்கிறாங்க வேட்பாளர், அப்படிதானே எடுக்கிறாங்க. இப்போ இதுல அந்த 100 ரூபாய் 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட் விட்டுருங்க. இந்த 1 மாசத்துக்கு இதை எடுத்தா இந்த 400 யூனிட்டை 2ஆ பிரிச்சீங்கன்னா 200 யூனிட். 200 யூனிட்னா யூனிட்டோட விலை, ஒரு யூனிட்டோட விலை குறைவு 1 ரூபாய் 50 பைசா 1 ரூபாய். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் இதை 400 யூனிட்டாக மொத்தமா 2 மாசத்துக்கு சேர்த்து எடுக்கும் போது அதனுடைய விலை 3 மடங்கு அதிகரிக்கிறது. அதான் சொல்றேன், 3 மடங்கு அதிகரிக்கிறது. அப்ப சிந்திச்சு பாருங்க. இவன் 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட் தரேன்னு சொல்றான். நாங்க என்ன சொல்றோம்? ஃப்ரீ கரண்ட் தேவையில்ல. நீ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மின்சாரத்தை அளவை கணக்கீடு செய்ய, அதானே சரியா இருக்க முடியும். அதுதானே மக்களுக்கு பாரத்தை குறைக்கிற வேலை. இவர்கள் செய்யறது அத்தனையுமே முட்டாள்தனம் தான். பெண்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் இலவச பேருந்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த மகளிரும் தமிழ்நாட்டின் தெருக்களிலே அமர்ந்து கொண்டு எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டும் என்று போராடல. நீ என்ன செய்யற? அதுவும் லோக்கல் பஸ்ல மட்டும் இலவச பேருந்துன்னு கொடுத்துட்டு பாப்பாநாட்டுல இருந்து தஞ்சாவூருக்கு 35 ரூபாய் வாங்குற.
அரசு பேருந்துல. அதே பாப்பாநாட்டுல இருந்து அதே தஞ்சாவூருக்கு 25 ரூபா. எதுல? தனியார் பேருந்துல. அரசு பேருந்துடைய விலை அதிகம். ஆனாலும் அரசு போக்குவரத்து கழகம் நட்டத்திலே போகிறது. தனி முதலாளி பேருந்து ஓட்டுகிறான், ஆனால் அவன் லாபத்திலே ஓட்டுகிறான். இப்ப பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டாம், பிரச்சனை இல்ல, டிக்கெட் விலையை குறை, 35 ரூபாங்கிறத 15 ரூபாக்கு. நீ இலவசம் கொடுக்கறதுனால உனக்கு நட்டம் வருதுன்னு சொல்றல, தேவையில்ல இலவசம். ஏண்டா கண்ணுகுடியில இருந்து பட்டுக்கோட்டை வர்றதுக்கு, பாப்பா நாட்டுல இருந்து பட்டுக்கோட்டை வர்றதுக்கு என்ன 7 ரூபா 8 ரூபா 3 ரூபா 5 ரூபா காசு இல்லாம அக்கா தங்கச்சி இருந்தா? எனக்கு புரியலையே. இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப எப்படி காசு கொடுத்து வந்தாங்க? யாரு கேட்டது இந்த திட்டத்தை? நீயே திட்டம் போடுவ, நீயே இலவசம் கொடுப்ப. உங்களுடைய அமைச்சரே மேடையிலே இருந்து கொண்டு பெண்கள் ஓசியிலே போகிறார்களே, ஓசியிலேன்னு பேசுவான், பொன்முடி பேசுவார். யாரா வக்கிட்டு போய் உங்கள்ட்ட கேட்டது? மதிப்பிற்குரியவர்களே, இவர்கள் அடிப்பது அத்தனையும் கொள்ளை. 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கட் பண்ணு, மின்சார கட்டணத்தை மாதத்திற்கு ஒரு முறை எடு, இலவச பேருந்தை விற்று, டிக்கெட் விலையை குறை, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதை செய்ய மாட்டான். இந்த டாஸ்மாக்ல இருந்து 48,000 கோடி வருது, 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன் வாங்குற. அது இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல முறையில் வரி கட்டுகிறார்கள். நல்லா வரி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மத்த மாநிலம் போல அல்ல, வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலம் அல்ல, ஊபி போல அல்ல, பீகார் போல அல்ல. நல்ல வரி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எங்களிடமிருந்து வரியையும் வாங்கிக் கொள்கிறீர்கள், வருடத்துக்கு 48,000 கோடி சாராயமும் வாங்கிக் கொள்கிறீர்கள், பணமும் எடுத்துக் கொள்கிறீர்கள். அது இல்லாம கடன் 5.5 லட்சம் கோடியும் வாங்கிக்கிற. என்னடா பண்ற? இவ்வளவு பணத்தை வச்சு என்னடா பண்ற? ஒரு அரசாங்கம் இவ்வளவு பணத்தை வைத்து என்ன செய்கிறது? மக்களுக்கு கணக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன் நீ சொல்ல மாட்ட? வேலை வாய்ப்பை உருவாக்குனியா? வேலை வாய்ப்பு இந்த பகுதியிலே தம்பி ராஜா பிரபு அவர்களிடமிருந்து, பட்டுக்கோட்டை இளைஞர் அமைப்பு கூட்டமைப்பு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த தம்பியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த தம்பி சொன்னார், பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2 வகைப்படுகிறார்கள். ஒன்னு அவன் கைதியா இருப்பான், இல்லன்னா வெளிநாட்டுல அகதியா இருப்பான்னு சொன்னான் அந்த தம்பி. அவன் சொன்னது 100% உண்மை. கஞ்சா புழக்கம் காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா வந்துருதா? பட்டுக்கோட்டையில கஞ்சா புழக்கம் இல்லையா? காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா வருதா? காவல்துறைக்கு தெரியாமல் பிளாக்ல டாஸ்மாக்ல சாராய விக்கிறானா? இல்லையே. சிந்திச்சு பாருங்க. சிங்கப்பூர், எங்களுடைய வேட்பாளர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தவர். சிங்கப்பூருடைய வரலாறு தெரியும் அவருக்கு. சிங்கப்பூர் இருக்கிறத பெருமக்களே, உலகத்துல எல்லா நாடும் விடுதலை கிடைக்கும் போது, சுதந்திரம் கிடைக்கும் போது மகிழ்ச்சி அடைவான். சிங்கப்பூர் மட்டும்தான் உலகத்திலே அழுத நாடு. சிங்கப்பூர் அழுதது எங்களுக்கு விடுதலை வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம் என்று. அந்த பெருமகன் லீ குவான் யூ கண்ணீர் வடித்தார். ஒன்றுமே இல்லாத நாடு சிங்கப்பூர். வெறும் சதுப்பு நிலக்காடு, வெறும் சதுப்பு நிலம், ஏழை மக்கள், ஓலை குடிசை, ஒன்றுமே ஒரு வளமே கிடையாது சிங்கப்பூர்ல. எல்லா வளமும் இருக்குடா தமிழ்நாட்டுல. காடு வளம், கனிம வளம், சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடற்கரை, கடல் வளம், மீன் வளம், மணல் வளம், தாது மணல் வளம், மலை வளம், மனித ஆற்றல், 8 கோடி மக்கள், எல்லா வளமும் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனாலும் பிச்சை எடுக்கிறான். ஒரு வளமுமே இல்லாத சிங்கப்பூர் இன்று உலகின் முன்னணி பொருளாதார நாடாக விளங்கி இருக்கிறது. என்ன காரணம்? அந்த நாட்டை கட்டி இழுத்து போனானே பெருந்தலைவன், அவன் காரணம். அவன் செத்ததுக்கு இங்கே இருக்கக்கூடிய தெருக்களிலே, பல தெருக்களிலே கண்ணீரஞ்சலி புகைப்படம் வைத்தார்கள், பதாகை வைத்தார்கள். நன்றி உணர்வு, தமிழனுக்கு நன்றி உணர்வு. ஒரு சிங்கப்பூரை மாற்றிவிட முடிகிறது. ஒன்றுமில்லாத சிங்கப்பூரை இந்த நாடு எல்லா வளமும் இருந்து இன்றும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்களா? சிந்திச்சு பாருங்க. இந்த மைக்ரோ பினான்ஸ் வாங்குறான் இந்த பகுதியில் இருக்கவன். சிறு இந்த ஈக்விடாஸ் அது இதுன்னு சிறு நிறுவனங்கள்ல 1,50,000 75,000 கடன் வாங்குறான். கடன் வாங்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கட்டணும். வாரத்துல 7 நாள் தான். ஆனா இவன் 8 பணம் கட்டுறான். அந்த பினான்ஸ்காரன் வாசலுக்கு வண்டி எடுத்துட்டு வந்தானா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். இல்லன்னு சொல்லுன்றான் வீட்டுல யார்ட்டையாவது. அவன் ரொம்ப நேரம் நின்று பாக்குறான், ஆரன் அடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். இல்லன்னா அவன் கிளம்பி போயிடுறான். மறைஞ்சு வாழ்றான். பணம் கட்ட முடியல. அத்தனை பேர் சிங்கப்பூர் மலேசியா கிளம்பி போறான். எப்படி போறான்? கடன் வாங்கிட்டு போறான். சரி, போயிட்டு என்ன பண்ண? போயிட்டு திரும்பி வந்துட்டு என்ன பண்ண? சம்பாரிச்சு அந்த கடனை அடைச்சேன். எது? கடனை வாங்கி கடனை அடைக்கிறதுக்காக சிங்கப்பூர் மலேசியா போறது. சரி, மைக்ரோ பினான்ஸால இவ்வளவு சுரண்டல் நடக்குது. மக்கள் அதாவது உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதுல ஒரு பகுதியை கடன் கட்டணும். அதுதான் மனித வாழ்க்கை. இந்த பகுதியில் என்ன பண்றாங்கன்னா கடன் கட்டுறதுக்காகவே வேலைக்கு போறாங்க, கடன் கட்டுறதுக்காகவே சம்பாதிக்கிறாங்க. எப்படிடா வாழ்க்கை உருப்படும்? இவ்வளவு பெரிய நிதி சிக்கல் இருக்கிறதே இந்த பகுதியினுடைய மக்களுக்கு. இதை உருப்படியாக மாற்றுவதற்கு, வேறு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு, மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, அதற்கு தானே சிந்திக்கணும். திமுக 5,000 ரூபாய் பணம் கொடுக்குது. ஏதோ கோடைகால சிறப்பு தொகைன்னு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறான். எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். ஆனா மக்களிடத்துல கேள்வி இல்ல, அவன் வாங்கிக்கிறான். ஏன் வாங்குறான்? அதிமுக கருணை தொகை கொடுக்குதே 10,000. எதற்கு கருணை தொகை? இந்த ஆட்சியில மக்கள் அவதிப்பட்டாங்க, அல்லல் பட்டாங்க. அதனால அவங்களை சரி பண்றதுக்காக ஒரு நிவாரணமாக கருணை தொகை கொடுக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். மதிப்பிற்குரியவர்களே, எதனால அவன் சிரமப்பட்டான்? அவனுக்கு வேலை இல்ல, அதனால சிரமப்பட்டான்.
எதனால அவன் சிரமப்பட்டான்? அவனுக்கு பொருளாதாரம் இல்லை, அதனால சிரமப்பட்டான். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி, அறிவு கொண்டு சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையிலே ஒரு எதிர்கட்சி, மக்களுடைய நலனுக்காக யோசிக்கிறவன், அவனுக்கு வேலையை எப்படி கொடுக்க வேண்டும், அவன் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சிந்திப்பானா? மாறாக இவன் 5000 ரூபாய் கொடுத்தா அவன் 10,000 ரூபாய் கொடுக்குறானா, இவன் எவ்வளவு பெரிய நச்சுகள், மோசமானவர்கள் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப புரியாது, இப்ப புரியவே புரியாது. தொழில்கள் எல்லாம் இழுத்து மூடிட்டான். திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல ஏன் இழுத்து மூடிட்டான்? வரி அதிகமாயிடுச்சு. யாருக்கு? சிறு குறு தொழில்கள் செய்கிறார்களே அவர்களுக்கு, எம்எஸ்எம்இ. அவன்லாம் யாரு? நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், உழைச்சி முதல் தலைமுறையா மேல போய் நிறுவனத்தை தொடங்குறவன். வரி அதிகமாயிடுச்சு. வரி அதிகமானதுனால என்ன ஆயிடுச்சு? அவன் புது யூனிட் ஓபன் பண்ண மாட்டாங்கிறான், புதுசா மக்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்கிறான். அவன்கிட்ட வேலைக்கு போறது யாரு? விளிம்பு நிலையில் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள். இதே திருப்பூருக்கு, இதே கோயம்புத்தூருக்கு போறான வேலைக்கு. அப்ப என்ன நடக்குது? அவனுக்கு டாக்ஸ் அதிகப்படுத்துற. எதுக்கு டாக்ஸ் அதிகப்படுத்துற? இவனுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு. அவன் என்ன பண்றான்? ஆள் எடுக்க மாட்டாங்கிறான். யார வேலைக்கு எடுப்பான்? இவனை வேலைக்கு எடுப்பான். அப்ப இவனுக்கு வேலையும் கிடையாது, பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு வேற வாய்ப்பும் கிடையாது. அவனை ஒன்றுக்கு உதவாதவனாக, கையாளாகாதவனாக மாற்றுகிறது இந்த திராவிட அரசுகள். எந்த திட்டமும் எந்த தொலைநோக்கு பார்வையும் இவர்களுக்கு கிடையாது. சொரண்டிக்கணும். மக்கள்கிட்ட காசு கொடுத்து என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் காசு கொடுத்தால் மக்கள் வாக்கு செலுத்தி வருவார்கள் என்கிற மிதப்பு. சிந்திச்சு பாருங்க. இல்லன்னா இத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்துவிட்டு இந்த திமுக, அதிமுக இத்தனை கொலையை, கொள்ளையை, கனிம வள சுரண்டலை, ஆற்றுமணல் கொள்ளையை, நாசகர திட்டங்களை மண்ணுக்குள் கொண்டு வருவது உட்பட, பாலியல் சீண்டல்கள் உட்பட. இங்க வேட்பாளர் பேசினார். என்ன பேசினாரு? அதாவது தமிழ்நாட்டுல, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பக்கத்துல டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுறான். யாரு? டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்களாக வேலை பார்க்கிறார்களே அவர்கள் போராடுகிறார்கள். நான் அந்த போராட்டத்துக்கு போய் பேசுறேன். அவருடைய வாழ்க்கை துயரமாகவும் துன்பமாகவும் ஒன்றுக்குமே செய்ய முடியாத ஒரு அளவுல இருக்கிறான். டாஸ்மாக்ல வேலை பார்க்கறன்னு தான் பேரு. அவனுக்கு பஞ்சப்படி கிடையாது, பயணப்படி கிடையாது, வீட்டு வாடகைப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொகை தான் கொடுப்பான். அதை தாண்டி டாஸ்மாக்ல இபி மீட்டர் அதிகமா ஓடுச்சுன்னா பணத்தை இவன் கட்டணும். சாராய லோடு வந்து டாஸ்மாக்கு வருதுன்னா லோடுக்கு பணம் இவன் கட்டணும். 22 வருஷம் 21 வருஷமா வேலை பார்க்கறான். இன்ன வரைக்கும் நிரந்தர பணி கிடையாது, பென்ஷன் கிடையாது. அவனால ஒரு வண்டி வாங்குறதுக்கு கூட லோன் போட முடியாது, ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் போட முடியாது, எந்த வாய்ப்புமே இல்ல. ஆனா அவன் தான் மதிப்பிற்குரியவர்களை அரசாங்கத்துக்கு அதிகமா சம்பாரிச்சு கொடுக்குறான். இந்த நாட்டில் யார் போராடுறா? டாஸ்மாக் ஊழியன் போராடுறான். ஒருத்த நாடு கல்லூரியில பேராசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், விஏஓக்கள் போராடுகிறார்கள். யாரு? துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள். எல்லோரும் ஒரு நாட்டுக்குள் எல்லோரும் போராடுகிறார்கள். எதுக்காக போராடுறான்? இத்தனை பேரும் எதற்காக போராடுகிறான்? பணி நிரந்தரம் வேண்டும் என்பதற்காக போராடுகிறான், ஊக்கத்தொகை வேண்டும் என்பதற்காக போராடுகிறான். அரசாங்கம் என்ன சொல்கிறது? இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்தால் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், முடியாது என்று சொல்கிறது. பல ஆண்டுகளாக உழைத்ததற்கு ஊக்கத்தொகை இல்லை, காசு இல்லை என்கிறது அரசாங்கம். உழைத்து உழைத்தவனுக்கு இந்த நாட்டிற்காக, அரசாங்கத்திற்காக உழைத்தவனுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு காசு இல்ல. இந்த அயோக்கியர்களுக்கு இலவசம் கொடுப்பதற்கான காசு எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருவது? சிந்திச்சு பாருங்க. இது ஒரு நாடாது? இவர்கள் ஆட்சியாளர்களா? இது அரசியல் கட்சியா? இது ஒரு விசித்திரமான நாடு மதிப்பிற்குரியவர்களே. காலையில நீங்க பார்க்கலாம், தொப்ப விழுந்திருக்கும். வயிற்றை குறைப்பதற்கு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஆளா பறந்து வயிற்றை நிறைப்பதற்கு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கும். பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கூட்டம் முழிக்கும். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கூட்டம் முழிக்கும். வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல, தெருக்கல்ல படுத்து தூங்குற மக்கள் இருக்கிற இதே நாட்டில தான் வளர்க்கிற நாய்க்கு வீடு வச்சிருக்கிற மக்களும் இருக்கிறான். ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம், இவ்வளவு பெரிய வேறுபாடு? எதனாலே? இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கையினாலே. வருவாங்க ஐயோக்கியங்க, வருவாங்க. தேர்தல் வந்துருச்சு. அந்த கடையில தோசை ஊத்திட்டு இருக்கான், கல்லுலன்னா வேட்பாளர் வந்து தோசை ஊத்துவான். ஒரு அம்மா துணி துவைச்சிட்டு இருக்குன்னா அந்த அம்மா எந்திரிக்க சொல்லிட்டு துணியை வந்து வைப்பான். இது பாக்குறோம்ல. கடையில மாஸ்டர் டீ போட்டுக்கிட்டு இருக்கா, அவரை இறக்கி விட்டு இவர் நின்று டீ போடுவாரு. யாரு? வேட்பாளர். நான் உங்க சாதிக்காரன், உங்க மதத்துக்காரன், உங்க ஊருக்காரன், நீங்க கும்பிடுற சாமியை தான் நாங்களும் கும்பிடுறோம். என்னென்னமோ சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லி அந்த நேரத்தில் ஓட்டு வாங்க முடியுமோ, காசு கொடுத்து ஓட்டு வாங்க முடியுமோ. மதிப்பிற்குரியவர்களே, வாக்குரிமை என்பது ஜனநாயகத்திலே சிறப்பு மிக்கது. இந்த வாக்குரிமை தான் எல்லோரையும் இங்கே சமப்படுத்துகிறது. இந்த நாட்டிலே அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், அரத பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டிலே டாடா பிர்லாவுக்கும் ஒரு ஓட்டு தான், தள்ளுவண்டி இழுக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டுக்குள்ளே அதானிக்கும் ஒரு ஓட்டு தான், அந்த முக்கிலே காய்கறி கடை வைத்திருக்கிறாரே அவருக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டு தான். ஜனநாயக நாட்டிற்குள்ளாக நாம் எல்லோரும் ஒன்று என்றுதான் எண்ணப்படுகிறோம். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும், இந்த நாட்டிற்கே பிரதமராக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு ஓட்டு தான், உனக்கும் ஒரு ஓட்டு தான். இங்கே எல்லோரும் சமம். அதுதான் இந்த வாக்குரிமை உணர்த்துகிற விடயம். இந்த நாட்டினுடைய பிரதமர் கைகளிலே என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை வாக்குரிமை என்கிற அடிப்படையிலே உங்களிடத்திலும் இருக்கிறது. இந்த நாடு நாசமாக போவதற்கு யார் காரணம்? அந்த அரசியல் ஊழல்வாதி செய்கிறான், இந்த அரசியல்வாதி ஊழல் செய்கிறான் என்று சொல்கிறீர்களே, அந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தது யார்?
மதிப்பிற்குரியவர் மக்களே, தமிழ்நாட்டிற்குள்ளாக நீங்கள் தான் கக்கனை தேர்ந்தெடுத்தீர்கள். கக்கன் லஞ்ச ஒழிப்பு துறையை உருவாக்கினார். மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் தான் செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள். அவர் லஞ்சம் வாங்கினார், ஊழல் செய்தார். அப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாரிடத்தில் இருக்கிறது? மக்களிடத்தில் இருக்கிறது. பார்க்கணும், மக்கள் யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். எதற்கு ஓட்டு போடுகிறோம், ஏன் ஓட்டு போடுகிறோம்? 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்கு செலுத்தினோமே, என்ன மாறிவிட்டது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாடினான் இந்த மண்ணினுடைய மைந்தன். ஓரமா கிழிஞ்சிருந்தா ஒட்டு போட்டு கட்டிக்கலாம், இது நடுவால கிழிஞ்சிருச்சு நாகரத்னமே, அதுவும் 4 முளை வேட்டியடி கனகரத்னமே எழுதலாம். 4 முளை வேட்டி நடுவால கிழிஞ்சா ஏதாவது பிரயோஜனப்படுமா? அதுபோல கிழிஞ்சு தொங்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை. ஒண்ணுமில்ல. இன்னும் 10 ஆண்டுகள் கடந்தால் இந்த நாடு சுடுகாடாக மாறி போய்விடும். இந்த பட்டுக்கோட்டை அதற்கு ஒரு சாட்சி. ஏன்னா ஒரத்த நாட்டுல பாதாள சாக்கடை திட்டம் வந்துட்டு, மன்னார்குடியில பாதாள சாக்கடை திட்டம் வந்துட்டு, ஒரத்த நாட்டுடைய மக்கள் தொகை அதிகம், இங்கே இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் வரல. என்ன பண்ண? ஏன் கொண்டு வர முடியல? கல்லூரி இருக்கா? கல்லூரி ஏன் கொண்டு வர முடியல? என்னடா செய்றீங்க? இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய எங்களுடைய தம்பிமார்கள், ராஜபிரபு, நிமல், இது போன்ற இளைய பிள்ளைகளை, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இளைய மனிதர்களை லாரி ஏத்தி கொண்டு வரீங்களா நீங்க? நாம் தமிழர் கட்சி இருக்கிறவரை, சீமான் தம்பிகள் இருக்கிறவரை நீ செஞ்சிருவியா? நீ இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். ஒருத்தன் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும்னு இந்த நிலத்திற்குள்ளாக, இந்த ஊருக்குள்ளாக, இந்த இனத்திற்குள்ளாக எந்த இளைஞன் எழுந்து வரானோ அத்தனை பேருக்கும் நாம் தமிழர் கட்சி பின்னாடி நிக்கும்டா. பின்னாடி நிக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? கொள்ளடிக்க முடியல, ஊழல் செய்ய முடியல, நீராதாரங்களை அழிக்கிற, லஞ்சம் வாங்குற, ஊழல் செய்யற, ஊரை முன்னேற்றது இல்ல. மனுஷங்களடா நீங்க எல்லாம். ஒரு கவிஞன் தான் எழுதினான், பெருமக்களே, வாக்காளன் மிகச் சாதாரணமாக ஒரு மனிதனை மந்திரியாக்கி விடுகிறான். ஒரு வாக்காளன் மிகச் சாதாரணமாக ஒரு மனிதனை மந்திரியாக்கி விடுகிறான். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் ஒரு மந்திரியை மட்டும் மீண்டும் மனிதனாக்க முடியவில்லை என்று எழுதுகிறார். மனுஷங்களடா, சிந்திச்சு பாருங்க. இந்த அவலங்கள் அனைத்தும் போகணும். இன்னும் 1000 திட்டங்கள் இருக்கு, கனவுகள் இருக்கு. எம் இனத்தை முன்னோக்கி கொண்டு வருவதற்கு தற்சார்பு பொருளாதாரம் குறித்த திட்டங்கள் இருக்கிறது, பசுமை பொருளாதாரம் குறித்த திட்டங்கள் இருக்கிறது. எல்லா திட்டங்களையும் இந்த பிள்ளைகள் மனதிலே சுமந்திருக்கிறோம், சிந்தனையிலே இருக்கிறது, செயற்பாட்டு வரைவிலே இருக்கிறது. நாம் புரட்சியாளர்கள் என்று காட்டுவதற்கு ஒரு புரட்சி செய்து காட்ட வேண்டி இருக்கிறது. பெருமக்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். யார் கெட்டவர் என்று அரசாங்கம் உங்களுக்கு சொல்கிற போது அது போர், யார் கெட்டவன் என்று மக்களே கண்டுபிடிக்கிற போது அது புரட்சி. தமிழ்நாடு ஒரு புரட்சிக்கு தயாராக வேண்டும், ஒரு புரட்சிக்கு தயாராக வேண்டும். இது சரிபட்டு வராது. ஒட்டுமொத்த இனமே 2009 அழிந்து ஒளிந்தது. காப்பாற்ற வேண்டிய கட்சிகள் ஒன்றுமில்லாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றது. போராடுகிற மக்களை சிறையிலே அடைத்தது. கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டது, விடுதலை அடித்து இழுத்து பூட்டியது. ஒட்டுமொத்த இனமும் செத்து விழுகிற போது ஒன்றும் செய்ய முடியாத கையாளாகாமல் நின்ற பிள்ளைகள் தான் தமிழகத்தின் தனித்தனியாக தெருக்களிலே தீக்கன்றுகளாக எரிந்து கொண்டிருந்த பிள்ளைகள் தான். வேறு வழிவாய்ப்பு இல்லாமல் இவர்களிடத்திலே நாட்டை கொடுத்தால் இனி விளங்காது என்று சொல்லி ஒன்றாக சேர்ந்து சிறுக 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 கட்டி எழுப்பிய அமைப்புதான் நாம் தமிழர் கட்சி. நாங்கள் செய்தோம் இதை. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய அத்தனை பேரும் இங்கே முக்கியமானவர். எங்களோடு இணைந்திருங்கள். இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் கண்ணன் அவர்கள், பொறியாளர் கண்ணன் அவர்களை உங்களிடத்திலே அறிமுகம் செய்கிறோம். மதிப்பிற்குரியவர்களே, மிக வெளிப்படையாக சொல்கிறேன், இவர் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய விமானப்படையிலே வேலை பார்த்தவர். ஒரு மாதத்திற்கு 7 to 10 லட்சம் ரூபாய் சம்பளம். உலகின் 15 நாடுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறார். உலகின் பல நாடுகள் அவருடைய வரவுக்காக காத்திருக்கிறது. பல எம்என்சிஸ், பல சர்வதேச நிறுவனங்கள் இவரை மீண்டும் வேலைக்கு அழைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். முன்பே சொன்னது போல பிஆர் கிடைத்தது சிங்கப்பூரிலே. சிங்கப்பூரில் பிஆர் கிடைப்பது அவ்வளவு ஒன்றும் சாதாரணமான விடயம் அல்ல. அதை உதறிவிட்டு இந்த மண்ணுக்காக வந்திருக்கிறான். ஏன் கண்ணன் அவர்கள் வர வேண்டும்? ஏற்றுக்கொண்ட தத்துவம் அப்படி, தலைமை அப்படி. 1 கோடி எரிமலை அடைகாத்த பெரு நிரப்பு தமிழ் தேசிய இனத்தின் பெரும் சிறப்பு. எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் இருக்கிறாரே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் மதிப்பிற்குரியவர்களே, விடுதலை புலிகள் களத்திலே நின்ற காலத்திலே உலகின் 54 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டு விடுதலை புலிகள் இயக்கம் உண்டு. அதை தாண்டி பல நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கம் உண்டு. இறுதி கட்டம் 2009 களத்திலே நிற்கிறான் எங்கள் தலைவன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் பாலச்சந்திரன், எங்கள் குலத்தினுடைய இளவரசன். அவன் நெஞ்சிலே தோட்டா தாங்கி விழுந்து கிடந்த படத்தை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். எங்கள் தலைவன் நினைத்திருந்தால், நம் தலைவன் நினைத்திருந்தால்
உலகின் 54 நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டிலே 24 மணி நேரத்திலே தன் பிள்ளையை அனுப்பி வைத்திருக்க முடியும். ஆனால் களத்திலே நிற்கிற கடை கோடி வீரனும் எப்படி தன் குடும்பத்தோடு நிற்கிறானோ அதுபோலவே நானும் நிற்க வேண்டும் என்று நினைத்தான். சுத்த வீரன் பிரபாகரன், சுத்த வீரன். அந்த சுத்த வீரனின் வழி எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய வழி. தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று இந்த பகுதியினுடைய வேட்பாளராக ஐயா கண்ணன் அவர்களை நிறுத்தி இருக்கிறோம். வெளிப்படையாக சவால் விடுகிறோம். அரசியல் மாறுகிறது, நூற்றாண்டுகள் மாறுகிறது. இதே ஒரு மேடையை பட்டுக்கோட்டையிலே பொதுவிலே அமைப்போம். எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் கண்ணனும் வரட்டும், எந்த கட்சியில் எந்த வேட்பாளரும் வரட்டும். மக்கள் முன்னால் நேருக்கு நேராக அரசியல் பேசுவோம். தர்க்கத்திலே, திட்டத்திலே, அரசியல் அறிவிலே எங்களுடைய வேட்பாளர் பொறியாளர் கண்ணன் அவர்களை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்றால் நான் வேட்புமனு வாபஸ் வாங்கிறேன். மதிப்பிற்குரியவர்களே, இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு எங்களை புடம்போட்டு பார்க்க போகிறீர்கள்? 16 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு எங்களை நிரூபிப்பதற்கு நாங்கள் தீக்குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு? இந்த நாடு சுடுகாடாக மாறுவதற்குள் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆதரியுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக உழைப்பதற்காக அத்தனை வழிதாங்கி துயர் தாங்கி களத்திலே நிற்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய உழைப்பை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. புதிதாக கட்சி தொடங்கி வருவார்கள். அந்த கட்சியில தலைவனுக்கும் ஒன்றும் தெரியாது, பொதுச் செயலாளருக்கும் ஒன்றும் தெரியாது. தன் கட்சியின் தலைவன் 3-4 தொகுதியில நிப்பான்னு பேசிட்டு இருப்பான். 2 தொகுதிக்கு மேல நின்னா புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க. 117 இடம் ஜெயித்தால் அவர் முதலமைச்சராகி விடுவார் என்று பேசுவார்கள். 118 இடம் ஜெயிக்கணும். எத்தனை இடம் ஜெயிக்கணும், எத்தனை தொகுதிகளில் போட்டியிடணும், எது ஒன்றுமே தெரியாதவர்கள். மதிப்பிற்குரியவர்களே, தாவேகாவினுடைய அரசியலை, விஜயினுடைய அரசியலை எதிர்ப்பதற்கு எங்களிடத்திலே வலிமையான காரணங்கள் இருக்கிறது. அது வெறுப்பு மட்டுமல்ல. நாம் தமிழர் கட்சிக்காரனாக நாங்கள் தாவேகாவை எதிர்க்கவில்லை. ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனாக நான் விஜயை எதிர்க்கவில்லை. இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு அரசியல்வாதியாக நான் எதிர்க்கிறேன். என்ன காரணம்? 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், மனமாச்சரியங்கள் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நிலம் இவ்வளவு ஆண்டு காலம் உருண்டோடி வந்திருக்கிறது என்றால், இந்த நிலத்தில் ஒரு அரசியல் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், மனமாச்சரியங்கள் தாண்டி அண்ணாவினுடைய உழைப்பு அதிலே அடங்கும். சாதாரண உழைப்பல்ல. பெரியாருடைய உழைப்பு அதிலே அடங்கும். ஐயா ராமதாஸ் அவருடைய உழைப்பு அதிலே அடங்கும். அண்ணன் திருமாவளவருடைய உழைப்பு அதிலே அடங்கும். எம்ஜிஆருடைய உழைப்பு அதிலே அடங்கும். ஜெயலலிதாவினுடைய உழைப்பு அதிலே அடங்கும். 1000 குறைநிறைகள் உண்டு. நாங்கள் அவர்களை தூக்கி நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் சந்தித்த போராட்டங்களும் அதில் கண்ட வெற்றியும் அது வழி நடத்தியதும் தான் தமிழகம். இதற்கு பின்னால் ஒரு அரசியல் உழைப்பு இருக்கு. நான் கட்சி தொடங்குறேன், மக்களுக்காக போராடுறேன், வாக்கு வாங்குறேன், முதலமைச்சராகிறேங்கிறது ஒரு வகை. நான் கட்சி தொடங்கி முதலமைச்சராகிறேன் என்பது ஒரு வகை. நான் முதலமைச்சராகணுங்கிறதுக்காகவே கட்சி தொடங்குறது ஒரு வகை. விஜய் 2வது வகை. எந்த தகுதியும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. இந்த நாடு அவர்கள் கைகளிலே சிக்கினால் நாசமாக போகும். மதிப்பிற்குரியவர்களே, நாசமாக போகும். எந்த அறிவுமற்றவர்கள் மீண்டும் திரைக்கவர்ச்சிக்குள்ளாக போய் இந்த இனம் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதிலே விழிப்போடு இருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த பிள்ளைகளுடைய அரசியலை அங்கீகரியுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி நிற்கிறோம், உங்களிடத்திலே கேட்கிறோம். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே பட்டுக்கோட்டையிலே அரசியல் வரலாற்றை மாற்றுகிற விதத்திலே பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு வெற்றி வேட்பாளனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்கள் அண்ணன் கண்ணனை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புங்கள். பட்டுக்கோட்டையினுடைய அரசியல் வரலாறு மாறும், மாற்றி காட்டுவோம்.